ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டே 3. இன்றைக்கும் நம்ம வந்து பைக் டாக்ஸி காலையிலேருந்து ஃபுல் டைமாக ஓட்ட போகிறோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஆகுது. நம்ம இப்போ பைக் டாக்ஸி வந்து ரேப்பிடோ தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இன்சென்டிவ்ங்கிறது டெய்லி இன்சென்டிவ் நேற்று என்ன இருந்துச்சோ அதே தான், 420 ரூபா. வீக்லி இன்சென்டிவ்ல 28 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணேன்னா 650 ரூபா கிடைக்கும். இன்னைக்கு அந்த 28 ரைடையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரிங்களா. இந்த 650 ரூபா இன்னைக்கு நம்ம வீக்லி இன்சென்டிவ் ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ணிடுவேன். ஓகே, நான் இப்போ ஆன் பண்ண போறேன். எனக்கு எவ்வளோ வந்து சம்பாதிச்சிருக்கோங்கிறத நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் வந்து வீடியோவா வந்து ஆடா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து டே 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டேவாகவே இருந்துச்சு. எப்படின்னா நான் வந்து ஒரு ரைடு வந்து இந்த லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறப்போ எனக்கு வரக்கூடிய ரைடு எல்லாமே வந்து வேற வேற லொக்கேஷனுக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்தே இன்னைக்கு என் கூட ரைடு போட்டு அந்த வரக்கூடிய பேசஞ்சர் ஆகட்டும் எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ரொம்ப வெயிட்டிங் டைம், அதுக்கப்புறம் ரொம்ப டிலே, நிறைய கேன்சல். அப்படி இன்னைக்கு மொத்தமாக நம்ம என்னோட மண்டே வந்து இன்னைக்கு ரேப்பிடோ வந்து குழப்பி விட்டுச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனாலும் இன்னைக்கு எனக்கு நிறைய பெட்ரோல் தேர்ந்துச்சு. விடல, எப்படியாச்சும் இன்னைக்கு நம்ம 2000 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கணும் நினைச்சேன், சம்பாதிக்கணும். ஆனால் அது நடக்கலை. பாருங்க, பார்ப்போம். இன்னைக்கு வந்து என்னால் 1904 ரூபாய் தான் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. 100 ரூபாய் கம்மி தான். பட் டிப்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைச்சிச்சு. அதே மாதிரி தான் நம்ம இன்சென்டிவ் பேஜில் போவோம். என்னால் எல்லா இன்சென்டிவ் எல்லாம் பிடிக்க முடியலை. காலையிலே பாருங்க, என்னால் ரெண்டு ஒரு 10 ரைடு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப லேக் ஆச்சு. அதே மாதிரி வீக்லி இன்சென்டிவ் 29 ரைடாக இருந்துச்சு. இன்னும் 3 ரைடு வந்து பேலன்ஸ் இருக்கு. சரிங்களா. இன்னைக்கு வந்து ஏன்னா ஃபுல்லாக லேக் தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். நாளைக்கு இதெல்லாமே வந்து சேர்த்து வச்சு கவர் பண்ண பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். சம்டைம் இந்த மாதிரி தான் ஆகும் போல். நம்ம ஒரு பிளானிங்கோட போவோம். அந்த பிளான் வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ரேண்டமாக வரக்கூடிய ரைடு இல்லையா. சரிங்க, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 2047 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். இன்னைக்கு டிப்ஸ் அதிகமாக கிடைச்சிச்சு. ஓவராலாக எனக்கு வந்து 140 ரூபா பக்கத்துலேயே டிப்ஸ் கிடைச்சிச்சு. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 564 ரூபா. ஓவராலாக ரிமைனிங் பேலன்ஸ் இன்னைக்கு சம்பாதிச்சது 1049 ரூபா. இதை வந்து 100 ரூபா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோமா. ஓகே, இப்போ நான் வந்து கோல்டு லாக்கர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு அந்த 100 ருபீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட்டு ஸ்வைப் ரைட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்கலாக என்னோட பேமெண்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நான் என்னோட யூபிஐ பின்னை கொடுத்துட்டேன் அப்படின்னா டைரெக்டாகவே வந்து பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடும். இப்போ வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம 933 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்காக நம்மக்கிட்ட 60 mc கோல்டு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி ஒரு முழு வீடியோ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நமக்கு காயினும் வந்து 40 ரூபாய் இருக்குது. 50 ரூபா ஆகுறப்போ நான் கண்டிப்பாக இதை வந்து என்ன பண்ணுவேன்ட்டா இதை ரெடீம் பண்ணி இதையுமே கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள வீடியோ இவ்வளோதான். இன்னைக்கு கொஞ்சம் ரேப்பிடோ என்ன கஷ்டம்தான் படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு பிளானோட போவோம். அந்த பிளான் இன்னைக்கு என்னால் அந்த ஒர்க்கிங் டைமில் எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. நான் இந்த ஒரு இங்கேருந்து ஆன் பண்ணி ஒரு ரூட்டுக்கு போகணும் அப்படின்னு யோசித்தேன். பட் அது நடக்கலை. எனிவே, நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நல்ல ஒரு அமௌண்ட் தான் சம்பாதிச்சிருக்கோம். நாளையிலேருந்து இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இன்சென்டிவ் கவர் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, கவர் பண்ணிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, குட் நைட்.